ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 58 பஞ்சாப் கிங்ஸ் விஸ் எம்ஐ. ஸோ எம்ஐ ஆல்ரெடி வந்து வெளியில் போயிட்டாங்க. நிறைய சர்ச்சைகள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. என்னன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இந்த மேட்ச்சுக்கே ட்ராவல் பண்ணலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா ப்ராப்ளி ட்ரேட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேபி அடுத்த வருஷம் ஹர்திக் பாண்டியா வேறு டைம் ட்ரைட் பண்ணிட்டாங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆகலாம். அப்படின்ட்டு எகெயின் ரோஹித் சர்மாவை ரீபோஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. பட் இந்த மேட்ச்சுமே ஹர்திக் பாண்டியா கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாகவும் எம்ஏ வந்து வெளியில் போயிட்டாங்க, எல்எஸ்ஜி வெளியில் போயிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கும். 4வது இடத்துல இருக்காங்க. மொத்தம் 11 மேட்ச் நடந்திருக்கு அவங்களுக்கு. ஒரு மேட்ச் கேகேஆர் கூட வந்து மழையின் காரணமாக ஆளுக்கு ஒரு புள்ளி கொடுத்தாங்க. 10 மேட்ச்சில் முதல்ல 6 மேட்ச் ஸ்ட்ரீக் அடித்தாங்க வின்னு. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி 4 மேட்ச் ஸ்ட்ரீக் அடித்து தோற்றுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுமே வந்து தோற்றாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். மிக முக்கியமான மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்து சிஎஸ்கே, அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஆர் டீம், ரெண்டு டீமுக்குமே இவங்க தோற்றாங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது டாப் 4க்குள்ளே வரதுக்கு. ஜிடி ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஆர்சிபி கேகேஆர் மேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆர்சிபிக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுமே வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த காம்படிஷன் ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து தோத்துட்டே இருந்தாங்கன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்குது. எங்கே என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். தரம்சாலாவில் தான் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சுக்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ்னால் ஹை பாயிண்ட் கொடுத்துருங்க. அது நம்ம வீடியோவாக மற்றவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகும். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் எப்போதுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த மேட்ச் நம்ம வீடியோ போகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வரும். நீங்கள் சார் பார்த்துக்க முடியும். மொழிக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வெண்டியன் பிச்சில் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தரம்சாலாவில் தான் மேட்ச் நடக்குது. பிச் டைப் வந்து ட்ரூ பவுன்ஸு நல்ல ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 220 அடித்தாங்க. அதையுமே டிசி வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக பவுண்டரி டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமாக இருக்கும். ஆவரேஜ் ஃபஸ்ட்டு. ஆனால் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் அந்த பிச்சு நம்பரை செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் மாறும். கடைசியில் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் அங்கான டிஸ்டன்ஸு, எந்த நம்பர் பிச்சு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி அந்த பிச்சில் எந்த மேட்ச் நடந்துச்சு, அந்த மேட்ச் எப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். அது நாளைக்கு தான் வந்து தெரியும். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்டில் நமக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஹிஸ்டாரிக்கலி 185 200 இருக்குது. ஸோ இப்போதைக்கு எல்லா கிரவுண்ட்லையும் 220 போகுது. ஸோ 200 இருக்குது பார் ஸ்கோர் அப்படின்னா எல்லா டீம்ஸுமே நல்ல ஒரு பேட்டிங் வச்சுருக்க டீம்ஸ்லாம் 220 அடிக்கிறாங்க. அதையுமே சேஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய இந்த சீசன் ஃபுல்லாகவே அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. டியூ ஃபேக்ட்ரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ ஐடியல் ஸ்ட்ராட்டஜி வந்து சேசிங் தான். பேசஸ் வந்து 70% விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 30% விக்கெட்டும் வாங்கியிருக்காங்க. பெரிய அளவில் வந்து உங்களுக்கு விக்கெட்டே போகல முதல் மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்ட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டிசிக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அப்புறம் ஷ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் நின்னார். அப்படியே ஸ்லோ டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மிடில் ஓவர்ஸ்லேயும் டெத் ஓவர்ஸ்லேயும் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்துச்சு. ஆனால் ஸ்விங்குன்றது இருந்துச்சு ஏர்லியராக. பட் அதை வந்து டேக்கிள் பண்ணிட்டாங்க. அது காரணம் நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காகவும் தெரியுது. ஸ்விங்கே இருந்தாலும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தெரியுது. ஹர்ஷதீப் சிங்க்கும் கேஆருக்கும் ஒரு பேட்டில் இருந்துச்சு. அது ஹர்ஷதீப் சிங் தான் ஜெயிச்சார். பட் ஸ்டில் எப்படியோ அந்தான் வந்து கில்லர் பில்லர் கடைசியில் மேட்சை முடிச்சு விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்த ஒரு இவருமே வந்து இப்போ ஐக்யூப் நபியுமே கிரிட்டிக்கல் எப்படி ஒரு புவனேஸ்வர் குமார் லாஸ்ட்டில் வந்து ஒரு 6 அடித்தாரோ அதே மாதிரி ஐக்யூப் நபியும் வந்து வின் பண்ண வச்சிட்டாரு. ஸோ நிறையா வந்து போயிருக்கு. இந்த வென்யூவே நல்ல ஒரு என்டர்டெய்னிங் வென்யூவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே அப்படி தான் போயிருக்கு. ஆவரேஜ் மஷின் ஸ்கோர் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட். ஸோ பிளேயிங் 11 பார்த்துலாம். பிரியன் சரியா, பிரபீன் சிங், கூப்பர் கோனாலி, அதுக்கப்புறம் ஷ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்ட்ரைனி, சூர்யான்ஸ், செட்கே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சசாங்க் சிங்கு, மார்க்கோ யான்சன், பென் ராசிஸை உங்களுக்கு சேவியர் பாட்லெட்டுக்கு பதிலாக இன்னொரு ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்மரை கொண்டு வந்தாங்க. ஸோ அவருமே நல்ல விக்கெட் டேக்கர் தான். ஹர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சகல், அதுக்கப்புறம் எஸ்தாவூரை இம்பேக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க போன மேட்ச்சு. ரோஹித் சர்மா, ரைன் ட்ரிக்கல்டன், நமந்தீர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸு, ராஜ் பாவா, கார்வின் பாட்ச். அதே மாதிரி ஒரு கார்வின் பாட்ச் பயங்கரமான ஒரு விக்கெட் டேக்கர். அவர் வந்துட்டு பெரிய அளவில் அவர் ஒரு பவுலராகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இவர் வந்து ரன்கள் ஈஸில் அடிக்கலாம்னு நினைப்போம். பட் இருக்கிறதுலே வந்து ஒரு அதிகமான சைலண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸில் இவர் ஒருத்தர். ஸோ தீபக் சேகர், ஜாஸ்பிரித் பும்ரா, அல்லாஹ் கசான்ஃபர், அதுக்கப்புறம் ரகு சர்மா இம்பேக்டாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பிளேயிங் 11. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டீம் ஃபார்ம் ஆனோன்றது பார்த்துருவோம். குறிப்பாக இந்த மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறுதலுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்ச்சுமே வின் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க.
பஞ்சாப் கிங்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இன்னொன்று என்னென்னா, இப்போது இந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. போன வருஷம் எம்ஐக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் தான் வந்து இந்த எலிமினேட்டர் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் எம்ஐயை வந்து அடிச்சிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் தான் பயங்கரமாக வந்து சேஸ் பண்ணி ஹீரோயிக் இன்னிங்ஸ்லாம் ஆடினார். ஸோ அதை வந்து இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களான்றதை பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து எலைட் டாப் ஆர்டர் மேட்சப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பிரப்சன் சிங், பிரியன் சாரியா அவங்களே வந்து ரன் ரேட்டை ஏற்றி விட்றாங்க. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயரோட சில வந்து இந்த ஸ்லோவர் பால்ஸு, அப்புறம் இந்த வேரியேஷன்ஸ் போடுறப்ப ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. போன மேட்சே பார்த்தீங்கன்னா லுங்கி இன்ஜுரி ஒரு ஸ்லோவர் அவுட் போட்டார். பட் ஸ்டில் அது ஒத்தகையில் சிக்ஸ் அடிச்சார். அந்த பிச்சின் காரணமாகவும் ஏரில் பால் ட்ராவல் ஆன காரணமாகவும் சிக்ஸுன்றது போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்லையுமே ஒரு ஸ்லோவர் பாலில் தான் அவுட் ஆயிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஹை பேஸ் அண்ட் ஸ்லோவர் ஒன்ஸ் மாற்றி மாற்றி போடுறப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் அவர் வந்து ஆடிடுவார். எப்படின்னா மிடில் ஆர்டர்ஸில் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிடுறார். மொமெண்டம் மீட்டர் பஞ்சாப் கிங்ஸ் தான் 52% இருக்குது, எம்ஐக்கு 48% தான். ஸோ இங்கே ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நமந்தேர், வில் ஜாக்ஸ் இவங்களுக்கு ஸ்டாட்ஸ் நல்லாயிருக்கு. அல்லா கசன்ஃபாருமே நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் இந்த ஸ்விங்கு அந்த சர்வைவல்ன்றது வீக்னஸாக இருக்கும். காரணம் அவருக்கு நிறைய மேட்ச் அப்புமே இருக்குது பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸ் கிட்ட. அதையுமே நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் 5 பிளேயர்ஸ் பிரப்சிவரன் சிங், ஹர்ஷதீப் சிங்கு, நமந்தர், அல்லா கசன்ஃபார், வில் ஜாக்ஸ் இவங்க 5 பேருமே வந்துட்டு உங்களுக்கு டாப் 5 ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸு. ஸோ இப்போது மற்ற பிளேயர்ஸ் பார்த்துடலாம். பிரியன் சாரியா எம்ஐ கிங்ஸாக ரொம்ப வெரி போராக வந்து பண்ணியிருக்காரு. 12, தராம்சாலாவில் 18. போன மேட்ச் வந்து நல்ல ஹை ஸ்கோர். பட் ஸ்டில் ஓவராலாக பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிரப்சிவரன் சிங் 45, 32, கூப்பர் கோனலி 18, 24, ஸ்ரேயஸ் ஐயர் 36, 28, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 26, 31, சூர்யான்ஷ் செட்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 14, 11, சசாங் சிங் 38, 29. போன மேட்ச் முதல் பால் அவுட்டு. இவர் ஸ்டார்க் வந்து தொடர்ந்து 2 பாலில் 2 விக்கெட் வந்து எடுத்தார். மார்க்கோ யான்சன் 1.2, 1.4, பென் ராசேஸ் 1.1, 1.5. அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங்கும் செகலும் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ரோஹித் சர்மா பஞ்சாப் கிங்ஸ் எதிராக 34, 38 தராம்சாலாவில். அதுக்கப்புறம் ரயன் ரிக்கல்டன் 24, 19, நமந்தர் 50 பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக நல்லாவே ஆடிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் 36, 34, திலக் வர்மா 28, 25, வில் ஜாக்ஸ் 42 அவருமே பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக நல்லாவே ஆடிருக்காரு. ராஜ் பவாவுக்கு பெருசாக இது கிடையாது. ஸோ அவர் வந்து கன்சிடர் பண்ணிக்க வேணாம். அவருக்கு வந்து இந்த வென்யூமே டெபியூட் ஃபஸ்ட் மேட்சாக தான் இருக்கும். ஸோ கார்வின் பஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.2 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. தீபக் சார் 1.1, ஜாஸ்பிரித் பும்ரா நல்லா விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1.6, 1.4, அல்லா கசன்ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக 2 விக்கெட் ஆவரேஜ். காரணம் ரிவர்ஸ் ஃபிக்சரில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த 2 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஏன்னா இந்த சீசன் தான் அவருக்கு முதல் சீசன். அதுமாதிரி நோட் பண்ணிங்க. அவருமே இந்த வென்யூவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெபியூட் பண்ணுறாரு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து எம்ஐயில் இந்த வென்யூவில் டெபியூட் பண்ணுறதுக்கு இருக்குது. ராஜ் பாவாக இருக்கட்டும், அல்லா கசன்ஃபாராக இருக்கட்டும், சில பிளேயர்ஸ் வந்து டெபியூட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ்ன்றதை பார்த்துடலாம். இதில் பஞ்சாப் கிங்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்க போகிறது ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன். இந்த பக்கம் ஜாஸ்பிரித் பும்ரா, அல்லா கசன்ஃபார். ஸோ இந்த 4 பவுலர்ஸுமே இந்த மேட்ச் இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வென்யூவில் உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்லேருந்து லாஸ்ட்டில் விக்கெட்டுன்றது போகுது. ஸோ இங்கே பார்க்குறப்போ ஹெட் டு ஹெட்டில் ஒரு முக்கியமான டேட்டா, ஒரு ஐபிஎல்லில் ஓவராலாக 34 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 டீம்ஸுமே. 17 வின் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக 50% விக்கெட் வின்னிங் பர்சன்டேஜ்ன்றது இருக்குது. ஹையஸ்ட் டோட்டல் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 192க்கு 2ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க எம்ஐ எகென்ஸ்டாக. இவங்க 220 வரைக்கும் வந்து அடிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸு. ஸோ இங்கே லோவஸ்ட் டோட்டல்ஸ் பார்க்குறப்ப மும்பை இந்தியன்ஸ் 87, பஞ்சாப் கிங்ஸ் 92. ஸோ ஆல் அவுட்டுமே எடுத்திருக்காங்க கம்மி ரன்களுக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா எம்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த 2 சீசன் கொஞ்சம் ஒழுங்காக போனாலும் அது வந்து ஒரு கடப்பார டீம், சாம்பியன்ஸ் டீமாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த 2 சீசன் வந்து அவ்வளோவா நல்லா போகல. போன சீசனாவது கொஞ்சம் எலிமினேட்டர் குவாலிஃபயர் வரைக்கும் உள்ளே வந்தாங்க, குவாலிஃபை ஆகி. பட் இந்த சீசன் வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆல்ரெடி வந்து வெளியில் போயாச்சு. ஸோ நிறையா மென்டல் எட்ஜ் பார்க்குற பஞ்சாப் கிங்ஸுக்கு இருக்குது. காரணம் அவங்க மேட்சப்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஹர்ஷதீப் சிங்லாம் ரோஹித் சர்மாவை நிறையா டைம் ஒரு 4 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி மேட்சப்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதையுமே வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேட்சப் மேட்ரிக்ஸ் என்னதான் பார்த்துடலாம். அதில் முக்கியமான ஒரு மேட்சப் ரோஹித் சர்மா ஹர்ஷதீப் சிங் தான். ஸோ வென்யூ ஆவரேஜ் என்ன தான் வந்து ஒரு வச்சுருந்தாலும் ரோஹித் சர்மா வச்சுருந்தாலும் ஏர்லீராக பயங்கரமான இப்போ எப்படி ஒரு கேஎல் ராகுலுக்கும் ஹர்ஷதீப் சிங்க்கும் ஒரு மேட்சப் இருந்துச்சோ அதேமாதிரி ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்ஷதீப் சிங்க்கும் ஒரு மேட்சப் இருக்குது.
ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கும் ஆல்ரெடி பேட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்று இவர் வின் பண்ணுவார், இல்லைனா இவர் வின் பண்ணுவார். ஸோ போன எலிமினேட்டர் செமிஃபைனலில் இது வரைக்கும் பும்ரா வின் பண்ணல. ரீசெண்டாக பார்க்குறப்போ இந்த மேட்ச் பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா பும்ராவுக்கு பெரிதளவில் விக்கெட்டுன்றது அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவரோட வேலையை அவர் பண்ணுறாரு, பட் ஸ்டில் விக்கெட்டுன்றதே கிடைக்க மாட்டேங்குது. கீ பேட்டில்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ யார் யார் எத்தனை டைம் யார் யார் எடுத்திருக்கான்றதை பார்த்துருவோம். குறிப்பாக உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி பவர் பிளேயில் ஓப்பனிங் பவுலர்ஸ்க்கும் ஓப்பனிங் பேட்டர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு பேட்டில் தான் ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போது இந்த பேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும். இதுவே வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு செகல் கூட ஒரு பேட்டில் இருக்குது அப்படின்னா அவர் பவர் பிளே ரன்கள் அடித்து ஹிட் ஆகிட்டார்னா அந்த பேட்டில் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரோஹித் சர்மாவை பார்க்குறதுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. மேபி செகல் இவர் ஹிட் ஆனதுக்கப்புறம் எடுத்து அவரும் ஹிட் ஆகலாம், ஸோ விக்கெட் எடுத்து. ஸோ அந்த மாதிரி தான் வந்து முடியுமே தவிர இந்த பேட்டில் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் விசிஸ் செகல் வந்து மிடில் ஓவர்ஸ் நடக்கக்கூடிய பேட்டில். இதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இவர் பேட்டிங் வரப்போ டெஃபினெட்லி செகலுமே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, அதுவுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேட்டரில் உங்களுக்கு ரோஹித் சர்மா அர்ஷதீப் சிங் ரோஹித் சர்மா இது வரைக்கும் 4 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பேட்டில் இருக்குது. ஸோ இந்த வென்யூலேயே கொஞ்சம் யாரெல்லாம் அட்வான்டேஜ்ன்றது இருக்கும் பவுலர்ஸ்க்கு, ஸ்விங் பவுலர்ஸ்க்கு. ஸோ ரோஹித் சர்மா கொஞ்சம் ட்ரபுள் ஆகலாம். ஸோ பிச்சுமே அதே பிச்சாக இருந்தால் சின்ன கிரவுண்டு, ஹிட்மேன் கண்டிப்பாக வெளியில் அடிச்சிடுவார். ஸோ பிரியன் சாரியா எப்படி ஒரு ஸ்டார்க்கை பண்ணாரோ ஸோ அதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பார்க்கலாம் எப்படி அந்த பிச் நம்பர் எந்த பிச் அதே பிச் யூஸ் பண்ணுவாங்க, அந்த பிச் நம்பர் மாறுதா என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராமில். ஸோ இங்கே செகண்ட் பேட்டிலில் சூரியகுமார் யாதவ் செகல். ஸோ செகல் வந்து சூரியகுமார் யாதவ் 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கேயுமே அட்வான்டேஜ் செகலுக்கு தான். ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசியில் ஸ்பின்னர்ஸே வந்து யூஸ் பண்ணல. அக்ஷர் பட்டேல் கடைசி வரைக்கும் பேசஸை வச்சே வந்து அவர் பவுலிங்கே போடலை. பட் ஸ்டில் பேட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. ஸோ போன மேட்ச் இதே கிரவுண்டில். அதுக்கு காரணம் என்னன்றது தெரியல. கொஞ்சம் ஏர்லியராக பேசஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் இருந்தனால அதே வச்சு இது பண்ணிடலாம். ப்ராபப்ளி அவங்க பிச்சை ரீட் பண்ணிட்டு பெருசாக ஸ்பின் ஆகாது. குல்தீப் யாதவுமே வந்து உங்களுக்கு வெளியில் உட்கார வச்சுட்டாங்க. ப்ராப்ளி வந்து உங்களுக்கு ஸ்பின் ஆகாதுன்றது அவங்களோட இதுவாக இருக்கும், அனலைசஸாக இருக்கும். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கு 2 டைம் அவுட்டாக இருக்கார். ஸோ இங்கே வந்து அட்வான்டேஜ் பும்ராவுக்குன்றது இருக்குது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பும்ராவுக்கு விக்கெட் ஆவரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிரப்சிமரன் சிங் ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ பிரப்சிமரன் சிங்க்கு 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டில் தான். இதுவுமே முக்கியமாக பார்த்துக்கோங்க. 2மே ஓப்பனிங் பேட்டில். இது ஒரு மிடில் ஆர்டர் பேட்டில். பட் இந்த பேட்டில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஜாஸ்பிரிட் பும்ரா மேபி ப்ராபப்ளி ஏர்லியராக வந்து அவங்க நம்ம கூப்பர் கான்லி, பிரப்சிமரன் சிங், பிரியன் சாரியா 3 பேருமே அவுட் ஆனால் தான் இந்த பேட்டில்ன்றது கொஞ்சம் வேகமாக வரும். அப்படி இல்லாட்டி ஓப்பனிங்கில் போடக்கூடிய ஜாஸ்பிரிட் பும்ரா 2 ஓவரை போட்டுட்டு அவர் வந்து அடுத்து டெத்தில் வச்சுக்கலாம் சூரியகுமார் யாதவ். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேட்சை பார்த்தாங்க கொடுக்கலாம் ஒரு ஓவர்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா மிடில் ஒரு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு மார்கோ யான்சன் விசஸ் திலக் வர்மா. ஸோ ஒரு டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு மார்கோ யான்சனுக்கு திலக் வர்மா. இந்த பக்கம் பார்க்குறப்ப மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், தீபக் சகர். ஸோ ஒரு டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு ஸ்டாய்னிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பேட்டில் கிடையாது. முக்கியமான பேட்டில் இந்த 3 பேட்டில் தான் வந்து முக்கியமான பேட்டில். ஸோ இருக்கிறதே டாப் 2 பேட்டில் வந்து ரோஹித் சர்மா, அர்ஷதீப் சிங், பிரப்சிமரன் சிங், ஜாஸ்பிரிட் பும்ரா. இந்த 2 பேட்டிலையுமே வந்து நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம பெஸ்ட் 11 பிளேயர்ஸ்ன்றதை பார்த்துலாம் இந்த மேட்ச்சுக்கு. அர்ஷதீப் சிங், நமந்தர், ஜாஸ்பிரிட் பும்ரா, பிரப்சிமரன் சிங், வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயாஸ் ஐயர், அல்லா கசான்ஃபார், யுஸ்வேந்திர சகல், ரோஹித் சர்மா, மார்கோ யான்சன். ஸோ இந்த 11 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மேட்ச்சுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் சிங் கேப்டன். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. டெத்தில் வந்து அதிகமான விக்கெட்டுகள் வாய்ப்புகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்துட்டு அர்ஷதீப் சிங் கேப்டன். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் இதுவுமே. பட் இந்த ஓப்பனிங்கில் வந்து அதிக விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் எம்ஐ. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அர்ஷதீப் சிங்கை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அவர் வந்து 4 விக்கெட் அந்த மாதிரி ஒரு பிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. இது வந்து பிக் மேட்சும் கூட அவங்களுக்கு. அதனால ஸோ ஒரு பேட்டரை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் உங்களுக்கு சேஃபான கேப்டனாக இருப்பார். பும்ரா கூட தான் அவருக்கு பேட்டில்ன்றது இருக்குது. அந்த டைமில் வந்து பும்ரா பவுலிங்க்கு வர்றது கொஞ்சம் டஃப் தான். ஸோ அதனால் ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரவுண்டிங் கேட்டகரியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு வில் ஜாக்சன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை பிரியன் சாரியாவே நீங்கள் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக கேப்டனாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே பிச்சில் ப்ளே பண்ணாங்கன்னா ஸோ நம்ம இந்த சின்ன கிரவுண்டாகவும் கொடுக்குறது. அதேமாதிரி அவருக்கு பயங்கரமான அவருடைய ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பேட்டிங் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற பிளேயருக்கும் அவருடைய கேம் பிளேக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். அவருடைய ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுறாரு. அவருடைய பேட்டிங் ஸ்டைல் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட்டு வந்து அவர்
ஹேண்ட்ஸை தான் விடுறாரு. ஆனால் பால் வந்து ஏரில் ட்ராவல் ஆகி 6 போகுது. ஸோ அவருடைய ஸ்டைலே தனியாக இருக்குது. இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு வைஸ் கேப்டன் நமந்தர் டியூ டு பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக அவர் தான் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரிவர்ஸ் பிக்சரில் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது ஹெட் வெட்டில். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நமந்தருமே யாருமே ட்ரை பண்ணால் ஒரு டிஃப்ரெண்டியல் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பஞ்சாப் கிங்ஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ பிரப்சுரன் சிங் ஜாஸ்பிரிட் பும்ராடன் தவிச்சா நல்ல ஒரு ஸ்கோர் போகலாம். போன மேட்ச்மே வந்து ஃப்ளாப்பு 45 ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு. அசதீப் சிங் வைஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில். அதே மாதிரி இங்கே எம்ஐ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஜாஸ்பிரிட் பும்ரா வைஸ் கேப்டன், இவர் வந்து கேப்டன் நமந்தர் கேப்டன். ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டியல் ட்ரையாக இருக்கும். நீங்கள் சூரியகுமார் யாதவ் மறுபடியும் ட்ரை பண்ணிங்க, அவர் மறுபடியும் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கார். 10 டைம் ட்ரை பண்ணுவோம். ஒரு ஸ்டார் பிளேயர் எப்போதுமே பண்ணுற தப்பே என்னன்னா ஒரு 10 டைம் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதில் தான் 1-2 டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஃப்ரீ டு ப்ளே தான் ப்ளே பண்ணுறோன்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை ஒரு ரிஸ்க்காக டிஃப்ரெண்டியலாக ட்ரை பண்ணுறதா ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு நமந்தர், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூர்யான்ஸ், செட்கே, ஸோ இந்த மாதிரி மார்க்கஸ் ட்வைனிஸ், ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான பிரியான்ஸ் ஆரியா, கூப்பர் கோனலி, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து இன்னுமே டிஃப்ரெண்டியலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டார் பிளேயர்ஸ்னால் ஸ்ரேயாஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ். ஸோ அதே மாதிரி தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் எல்லா டீம்ஸ்க்குமே. விராட் கோலி, அதுக்கப்புறம் அந்த வேறு என்ன டீம் இருக்குது, சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஒரு ஜாஸ் பட்லர். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த யூனிவர்சல் கேப்டன் வைஸி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே சுக்மன் கில், சாய் சுதர்சன் இருந்தாலும் அதை விட ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்கக்கூடிய ஜாஸ் பட்லர். ஸோ அவருக்கு மேட்சப் இருக்கோ இல்லையோ, ஆவரேஜ் இருக்கோ இல்லையோ, அவர் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது நம்ம ஃப்ரீ டு பிளேக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து 52% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். 4 மேட்ச் தொடர்ந்து தோற்றுருக்காங்க. 48% எம்ஐக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மும்பை இந்தியன்ஸ். ஸோ இவங்களுக்கு இலக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க ஃபேன்ஸுமே ரொம்ப வந்து இதில் இருப்பாங்க, லோவில் இருப்பாங்க, எல்லா மேட்ச்சுமே தோற்றுட்டே இருக்கனால. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் அவங்களுக்காக ஒரு 2 மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இதான் நம்மளோட அனலைஸ். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.